நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. 2/5/2025 மே மாதம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்த உடனே நம்மளுக்கு என் தம்பி நல்ல பக்ரீத் கடை எட்டயபுரத்தில் பிடிச்சாங்கன்னா நம்ம வந்திருந்தோம். அவங்கள்ட்ட பேசி நல்லபடியாக முடித்தோம். எப்படி முடித்தோம்னா, சண்டைக்கடா நம்ம சின்ன பையன்தான். அவன் 27-28 வயசுக்கு முத்துராஜ் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்துலேருந்து வந்திருந்தான். போன தடவை நம்ம அவன்கிட்ட தான் ஒரு குட்டி ஒரு 40-50 குட்டி வாங்கியிருந்தோம். அவன்கிட்ட நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம பேசினோம்னா நம்ம ரேட்டுக்கு கொடுத்துருவோம். நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான். நல்லா சின்ன வயசுலேயே அவன் நல்ல டேலண்ட் இருக்குது அவனுக்கு. நம்ம இந்த குட்டியை 35 சொன்னான். அதாவது எப்படின்னா, இன்றைக்கி 550 ரூபா ரேட்டு போட்டாலும் 33 ரூபா வருது. 60 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். 60 கிலோ போட்டாலும் 33 வருது. நம்ம அவன்கிட்ட இது 6 பல்லு போட்டனால நீங்கள் அவ்வளோ ரேட்டு போட வேணாம் தம்பி, நம்மளுக்கு வந்து ஒரு 24 இல்லை 5 கொடு அப்படின்னு பேசி அவன்கிட்ட நல்லபடியாக அவன் பேசினோம். அவன் 27 வரைக்கும் நின்னான். நம்ம போயிட்டு வந்தாலும், ஏன்னா நேற்று சந்தையில் யாருமே குட்டி வாங்குறதுக்கு பக்ரீத்து வாங்குறதுக்கு வரல. குட்டியுமே கிடாக்கள் அவ்வளோவா வரல. காலையில் கொஞ்சம் நேரம் மட்டும் தான் இருந்துச்சு. 12 மணிக்கெலாம் சந்தையே முடிஞ்சு வெறிச்சோடிடுச்சு. ஏன்னா 2 காரணம், வெயில். இன்னொரு காரணம் வந்து யாருமே சம்சாரிகள் வந்து இப்போ குட்டியை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. மாதிரிலாம் இல்லை, குட்டியை பிடிச்சிட்டுலாம் போய் வாங்க முடியாது. அதாவது ஆடுகளம் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுது, நீங்கள் குட்டி வாங்கணும் சந்தையில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா அது பெரிய தப்பு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு 250 குட்டி இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ண பக்கத்துலேயே இந்த மாதிரி 3-4 பண்ணை போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரிஜினல் பேர் 1 வருஷம் வளர்க்கக்கூடியவங்க நம்மளுடைய ஆலோசனையிலையும் கேட்டுக்கிட்டாங்க. நம்ம போன வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சோறு பொங்கி போட்டாங்க. இப்போ நம்ம அடர் தீவனம் முளைப்படி வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வேலையும் மிச்சம் நல்லாவும் இருக்குது. இதில் நமக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. நம்மகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த 250 குட்டியில் உங்களுக்கு எந்த குட்டினாலும் பிடிச்சிக்கோங்க. நாங்கள் நம்ம இருக்கிறதுலே பெரிய பரும்பரும் குட்டியை பிடிச்சி நம்ம பண்ணை கொண்டு வந்திருந்தோம். அதை நம்ம காட்டுறோம். இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி குட்டிகளுக்கு நீங்கள் உயிரிட இப்போ உள்ள மார்க்கெட் ரேட் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து உயிரிட வந்து 500லேருந்து 550 வரைக்கும் தொற்றுருக்கு. இந்த நம்ம பண்ணைக்கு போயிருந்தோம், நம்ம உயிரிட போட்டு தான் எடுத்தோம். இதில் வந்து பெரிய லாபம் நம்மளுக்கு இல்லாட்டியும் நம்ம வந்து ஒரு மாதம் வளர்ப்போம், அதில் வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இந்த மாதிரி தரமான குட்டிகளை நம்ம பிடிக்கிறோம், நம்ம இந்த மாதிரி வளர்த்து நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம நிறையா நம்மளோட ப்ரொசீஜர் வேறு. பக்ரீத் வரும்போது நம்ம இந்த மாதிரி வாங்கி கை மாற்றி விடுவோம். காரணம் என்னென்னா, ஆடுகளத்துக்கும் ஒரு தரம் இருக்குது. நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய பண்ணையில் எல்லாமே இருக்குது. அதாவது ஆடுகளத்துக்கு வந்தால் நாடு, மயிலம்பாடி, அணில் மர, கண் சேவலை, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுறோம். ஏன்னா ஆடுகளம் நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஆலோசனை பண்ணுறோன்னா நம்மளுடைய தரத்தை மக்களுக்கு நிரூபிக்கணும். அது நம்ம அந்த நிர்பந்தத்தில் இருக்கோம். அது பொட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பண்ணைக்கு வந்தால் பக்ரீத்துக்கு எல்லா செலெக்ஷனும், அதாவது நாடு, மயிலம்பாடி, இருசல், பொட்டு எல்லாமே இருக்கும். தென் மாவட்டங்களில் இந்த கலெக்ஷன்ஸ் பெரும்பாலும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. வச்சுருந்தா ஒன்று பொட்டுக்குட்டி தான் வைப்பாங்க, இல்லைனா மயிலம்பாடி, இந்த மாதிரி தனி, இல்லைனா வெளிச்சி, இப்படி தான் வைப்பாங்க. இது நம்ம நேற்று இது வந்து நம்ம பழைய மதுரை நம்ம சப்ஸ்கிரைபர் திருமங்கலத்தில் வாங்கினது. எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள்ட்ட தான் வாங்குறது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு பொறுமையும் கிடையாது. நம்ம வந்து எப்படின்னா 3 மாதம் கான்செப்ட் தான். அதனால் யார் நல்லா வளர்க்குறாங்க, நம்மளோட திறமைசாலி இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கிக்கிடுவோம். அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் பக்ரீத்துக்கு இந்த மாதிரி எல்லா தரத்துலையும் வேணும்னா நீங்கள் ஆடுகளத்தை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா எட்டயபுரத்தை சந்தைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டிங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சந்தையில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளேயும் பாருங்கள். அதாவது நான் ஒன்று தான் சொல்லுவேன், புஷ்பா எஃபெக்ட். நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம், நீங்கள் புஷ்பாவை மீறி நீங்கள் டீலிங் பண்ணும்போது புஷ்பாவுக்கு தான் கடைசியாக கான்டாக்ட் வரும். அதை தான் சொல்கிறேன். புஷ்பா எஃபெக்ட் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் உங்கள் இடத்துல டானாக இருக்கலாம். இப்போ நமக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் வருதுன்னா, நம்ம யூடியூப் வச்சுக்கலாம். நிறைய பேர் அவங்களோட வீடியோ எடுக்கும்போது அதில் தரமான குட்டியை நம்ம எடுப்போம். நம்ம இந்த பொட்டுக்குட்டி கூட 250 குட்டியில் நம்ம தரமாக பிரித்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொம்பு, கால் தடன், கலரு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால் நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். குர்பானிக்கு குட்டி வேணும்னு. இது நம்ம கமிஷனர் நம்ம பண்ணைக்கு ஏற்றப்பல ஒரு திறந்து போச்சிருக்காரு. அவர் பரன் போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 10 குட்டியாக 20 குட்டியாக பிடிக்குன்னு சொல்லி இவங்க இந்த குட்டியை வந்து 18,000 சொன்னாங்க. இவர் வந்து எப்படின்னா வியாபாரி கிடையாது, சம்சாரி. இவங்க வந்து பொட்டுக்குட்டி கிட வச்சுருக்காங்க. அவங்க வந்து நமக்கு வந்து கேட்டனால 18,000 சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு 8 அந்த 5 குட்டியை வந்து ஒரு 6,000 ரூபா இது தரத்துக்கு போட்டு 30,000 பிடிச்சி கொடுத்தோம். ஒவ்வொன்று தனித்தனியாக 2 குட்டியாக பிடிச்சி கொடுத்தோம். இந்த குட்டி கொண்டு வந்தாங்க 25,000 சொன்னாங்க. இது நல்ல ஒரிஜினல் ப்ரீடு தான். நம்ம வந்து ஒரு 42 கிலோ இருக்கும். இந்த குட்டி வந்து ஜோடி 12
12 சொன்னாங்க. நாங்கள் 10 கேட்டோம், கொடுக்கல. இது வந்து வெளிச்சி ஒன்று வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து சின்ன குட்டி வந்து ஒரு 14 கிலோ இருக்கும். இந்த குட்டி ஒரு 17 கிலோ இருக்கும் கறி அடைக்கு. ஆமாம், எல்லாம் அதான் இந்த ஒரு 500 ரேட்டுக்கு தான், உயிரடைக்கு 500 அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. 500லேருந்து 550. நம்ம இப்போ என்னென்னா சந்தையில் பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, சந்தையில் வந்து வளர்ப்பு குட்டி வாங்க ஆள் இல்லை. ஏன்னா எப்படி வாங்குவாங்க? இந்த வளர்ப்பு குட்டியை வாங்கி எங்கே வளர்ப்பாங்க? எல்லாம் பக்ரீத்துக்கு வச்சுருப்பாங்க, இல்லைனா வளர்ப்பு குட்டி ஏற்கனவே இருக்கும். அதனால் இப்போ அவ்வளோவா ஒரு 12 மணிக்கெலாம் சந்தை முடிஞ்சிருது. வெயில் காரணம். இன்னொன்று என்ன, காலையிலே வந்துடுறாங்க. பக்ரீத்துக்கு இந்த ரம்ஜான் முடிஞ்சு வந்து பக்ரீத்துக்கு குட்டி பெரும்பாலும் வரல. கறி குட்டியாக இருக்கட்டும், பக்ரீத் குட்டியாக இருக்கட்டும், எல்லாம் பதுக்கி வச்ச மாதிரி, எப்படி வெங்காயம் பருப்புலாம் பதுக்கி வைக்கிறாங்க அந்த மாதிரி பதுக்கி வச்ச மாதிரி அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு வரக்கூடிய காலங்களில், ஏன்னா நல்லா சந்தை களை கடிச்சா இந்த மாதிரி வெள்ளாடுலாம் இவ்வளோ குமிஞ்சு வெள்ளிக்கிழமை வராது. இவருங்க வெள்ளாடு தான் நிறையா இருந்துச்சு. பொதுவாக வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை முழுவதும் செம்மறி ஆடு தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வெள்ளாடுகளும் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, வரத்து இன்னும் ஆரம்பிக்கலை. காரணம் என்னென்னா, சம்சாரிகள் ஒரு பெரிய குட்டிகளை போய் வாங்கி வளர்க்க முடியாது வீட்டுக்கு போய். அதனால் வந்து என்னென்னா எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பிரச்சனையை போக்க தான் நம்ம பண்ணையில் வந்து பெரும்பாலும் பண்ணையால் ஆட்டு பண்ணை என்ன செய்கிறாங்கன்னா, சம்சாரி வந்து இன்றைக்கி உயிரோட டோக்கன் போட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி பக்ரீத் 2 நாள் முடிச்சு நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி குட்டிகளை அவங்க வீட்டில் வளர்க்க முடியாது. நமக்கு அதுக்குள்ள எல்லா வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் வேலை ஆட்களும் இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். சந்தையோட இப்போ நிலவரம் என்னென்னா, நீங்கள் வந்து வளர்ப்பு குட்டி எதுனாலும் நீங்கள் அடித்து பேசி வாங்கலாம். ஏன்னா வெயில்லையும் வியாபாரிகள் ரொம்ப நேரம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு குட்டிக்கு ஒரு 100 ரூபா 200 லாபம் வச்சனாலும் நீங்கள் அடித்து பிடிச்சி பேசி வாங்கிடலாம். வெள்ளாடு வாங்க நினைக்கிறவங்களும் வெள்ளிக்கிழமை கூட வந்துடலாம். ஏன்னா இப்போ சீக்கிரம் முடிஞ்சனால வெள்ளாடுலாம் வெள்ளிக்கிழமையே கொண்டு வந்துடுறாங்க. முதல்ல வெள்ளிக்கிழமை காலையில் இவ்வளோ வெள்ளாடு வராது. அப்புறம் நம்ம கமிஷனர் நம்ம கூட இருக்கிறவர், நமக்கு கொடியாடு வேணுங்க, புளியம்போர் அந்த மாதிரிலாம் வேணும். நாங்கள் அங்கே வந்து பார்த்தோம். இதோடைய கெடா ஆடு வந்து நல்ல உயரமாக நல்ல சூப்பராக இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு வாங்கினாங்க. ஜோடி வந்து 16,000 ரூபா சொன்னாங்க. நாங்கள் கடைசியாக 12 வரைக்கும் கேட்டோம். 2 குட்டி. அவர் ஆசை கேட்டார். ஏன்னா நம்ம வெள்ளாட்டில் பெரும்பாலும் கவனம் செலுத்துறதில்ல. அவர் கேட்டனால மீனாட்சிபுரத்துலேருந்து அவர் கண்ணன்னு சொல்லி அவர் சொந்தமாக வச்சுருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்களாக வரும். கடைசியாக நம்ம அந்த 250 குட்டிலேருந்து பிரித்து வாங்கிட்டு வந்த குட்டியை நம்ம இப்போ அரணில் வந்து போட்டாச்சு. 40லேருந்து 50 கிலோ வரைக்கும் இருக்குது. இது எப்படின்னா, நம்ம கொம்பு தோரணை, கால்கணம், கலரு, பொட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, மைதீன் உங்களுக்காக இந்த ஆடு வளர்த்துக்காண்டி அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், உங்களுக்கு பிடிச்ச குட்டியை பிடிச்சிக்கொண்டாரு. அதே மாதிரி நம்மளும் அவர் சொன்ன ரேட்லேருந்து கொஞ்சம் ஒரு பார்கன் பண்ணி கொஞ்சம் தான் குறைச்சோம், ரொம்ப குறைக்கல. ஏன்னா அவர் எப்படி கஷ்டப்படுறா நம்மளுக்கும் தெரியும். அவருக்கும் ஒரு பெரிய லாபம் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இது ஆடுகளத்தோட ரெப்புடேஷன், ஆடுகளத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இது, லாபத்துக்காண்டி கொண்டு வரதில்லை. ஆடுகளம் நம்ம 4 பேருக்கு ஆலோசனை செய்யும்போது நம்மளும் நிரூபித்து காட்டணும். நம்மளுடைய ஆடுகளத்தால் என்ன முடியும் அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்ச செஞ்சால் தான் நாளைக்கு மக்கள் நம்மளோட நம்பிக்கை செஞ்சால் அவங்க ஒரு லாபம் பெறுவாங்க. மேலும் உங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தேவை இருக்குது.